திமுக பொறுத்தவரை மோடிக்கு 5% வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. மோடியை எதிர்க்கிறத லிமிட்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனையோ ராஜ்நாத் சிங்கையோ மற்ற அமைச்சர்களையோ கடுமையாக எதிர்க்கலாம். பாஜக பாலிசிஸை கடுமையாக எதிர்க்கலாம். மோடியை மட்டும் கொஞ்சம் மைல்டா எடுத்தா போதுங்கிற திமுக பாலிசி. ஓபிஎஸ் அவர்களை பாஜக தலைமை புறக்கணிப்பது போல முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் பதவி கொடுக்காம புறக்கணிக்கிறாங்களே, அதுக்கான வேற யாருக்கு பதவி கொடுத்துட்டாங்க? தேசிய தலைவராக யாரை போட்டுட்டாங்க? தமிழிசை மாற்றப்பட்டாங்க. அப்போது உடனே ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. எல்முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட பொழுது இணை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலைக்கு இவ்வளோ காலம் தாழ்த்தப்படுதுன்னா என்ன காரணம்? அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், சீமான மாற்றம், கல், ஆடு மாடு இதெல்லாம் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை பேசுகிறதும் எடப்பாடிக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கு. டிக்னிட்ரிஸ் சொல்கிறாரே தவிர முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதில் என்டிஏ கூட்டணியின் தலைவர் இன்னும் வரல. அப்போ எடப்பாடியும் வேணும், ஆனால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி இல்லைங்கிற ஒரு இதுக்கு வராரா? கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு இவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றிடணும் அப்படின்ட்டு நேற்று வர ஒரு பிஜேபி தள்ளிட்டு பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% இருக்கக்கூடிய விஜய சேர்த்துக்க போறாருங்கிற பேச்சு நேற்று வர இருந்தது. சீமான முன்னிறுத்தி சில நகர்வுகள் நடந்ததும், சீமான் மாநாட்டில் அறிவிக்கணும்னு சொன்னதும் எடப்பாடி ரேட்டில் ஆயிட்டாரு. நம்ம கூட்டணி ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு மோடி தலைமைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சியில கூட திமுக அட்டாக் பண்ணாமல் விட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். மோடியின் தமிழகம் வருகை இது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் சார். இந்த அரசு நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன சார்? வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸை விமர்சிக்க மாதிரி திமுக விமர்சிக்கலை. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மோடியோட நேரடி போட்டியாளர். இங்கே மோடிக்கு திமுக நேரடி போட்டியாளர் கிடையாது. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் திமுக இருக்கனால தான் மோடிக்கு திமுக எதிரி. ஸோ அதனால் மேற்கு வங்காளத்தில் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை திமுக அரசுக்கு எதிராக, முக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஸ்டாலின் வைக்கல. இது உண்மை. ரொம்ப மைக்ரோவா வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை மீட்டிங் போனார், என்ன பேசினார், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இந்த நுணுக்கங்கள் புரியும். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரித்து இன்னும் பாஜக டெல்லி தலைமை முடிவெடுக்கலை. காரணம், திருச்சியில் அவரை சந்தித்த டிக்னிட்ரிஸ் இதில் ஃபஸ்ட்டு தங்கம் தென்னரசு, செகண்டு எடப்பாடி பழனிசாமி, மூணாவது வேலுமணி, அந்த மாதிரி அந்த படத்தை போட்டிருக்காரு. டிக்னிட்ரிஸ் தான் போட்டிருக்காரே தவிர முன்னாள் முதல்வர்னோ இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர்னோ பாஜகவின் கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சியின் தலைவர்னோ ஒரு அந்தஸ்து அவருக்கு கொடுக்கல. காரணம், 3வது முறை மோடி வருவார், 330 சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி மோடி பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தலில், மோடிக்கு முக்கியமான பாராளுமன்ற தேர்தலில் அருகில் இருந்துக்கிட்டு பிறகு அவர் நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோம், நவீன் மாதிரி போவோம், ஜெகன் மாதிரி போவோம்னு சொன்னது மோடி மனசை விட்டு ஆறலை. அதே வேளையில் 20% ஓட்டு உள்ள ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை வெளியே தள்ளாண்டாங்கிறதுல அந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறிய மரியாதை கொடுத்துருக்காரு. இவ்வளவுதான். பன்னீர்செல்வத்தை வரவேற்புக்கோ இதுக்கோ அனுமதி கொடுக்காது என் போன்றவர்களுக்கு ஒரு மோடி லாயலிஸ்ட்டுன்னு பேர் எடுத்தவரை அவர் மோடி கைவிட்டுட்டாரோங்கிற ஒரு எண்ணமும் வருத்தமும் இருக்குது. ஒரு புள்ளியில் முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணாண்டான்னு சொன்ன பிறகு ரிசைன் பண்ணிட்டாரோங்கிற எண்ணம் மட்டும் அது நடந்த கதை. பட்டு அது பிறகு எத்தனை நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாரு, பேசிக்கிட்டாரு. இது அவர் தொகுதியில் நடந்த எலக்ட்ரிஃபிகேஷன், அந்த புகைவண்டி, அது அவர் தொகுதியில் நடந்தது. போடிநாயக்கனூரில் தொகுதி நன்மைக்காக ஓபிஎஸ் பண்ணது. ஸோ அந்த அளவுலையாவது நன்றி தெரிவிக்க வர்றோன்னு சொன்னவருக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கலாம். அது என்ன அடுத்த கட்டம், அது என்ன நகருதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஓபிஎஸ் இருக்கட்டும் சார். இந்த பக்கம் ஒரே மேடையில் கோ பேக் மோடின்னு சொல்கிற திமுக, இன்னொரு பக்கம் பாசிச பாஜகன்னு சொல்கிற விசிகா,
இவங்க 2 பேருமே ஒரே மேடையில் தோன்றிருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்ல சார்? கண்டிப்பாக அரசியல் கணக்கு. ம். திமுக பொறுத்தவரை மோடிக்கு 5% வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ மோடியை எதிர்க்கிறத வந்து லிமிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனையோ ராஜ்நாத் சிங்கையோ மற்ற அமைச்சர்களையோ வந்து கடுமையாக எதிர்க்கலாம். பாஜக பாலிசிஸை கடுமையாக எதிர்க்கலாம். மோடியை மட்டும் கொஞ்சம் மைல்டாக எதிர்த்தா போதுங்கிற திமுக பாலிசி. பட் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல மோடிக்கு. மோடி எதிர்ப்புங்கிறது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தானே வரும். அது அவங்களுக்கு ஒன்று. இது சட்டமன்ற தேர்தல் தானே. ஓகே. சட்டமன்ற தேர்தலுக்கும் போது மோடி எதிர்ப்பு இவங்களுக்கு தான் வரும். அதனால் மோடி ஆதரவு ஓட்டிலே இவங்க ஒரு பங்கு எடுக்கணும்னு ஸ்டாலின் திட்டம் போடுறார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட பொருள் என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் ஜெல் ஆகலை களத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இதெல்லாம் ஒரு சமிக்கையாக தெரியுதுல ஜெல் ஆகிறதுக்கு. ஜெயங்கொண்டானில் அதிமுக தான் இருக்குது. பாஜக எங்கே இருக்குது? ஜெயங்கொண்டா யார் ஊர்? என்ன மக்கள் இருக்கக்கூடிய ஊர்? எவ்வளோ ஓட்டு கிடச்சிருக்கு எடப்பாடி ஐயாவுக்கு? 10.5 கொடுத்தாருன்னு 42% போட்டிருக்கான். விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிக்கணும்னு 42% போட்டிருக்கான். திருநெல்வேலியில் 8 எடுத்த ஐயா, கன்னியாகுமரியில் 5 எடுத்த ஐயா, புதுச்சேரியில் டெபாசிட் இழந்த ஐயா, ராமநாதபுரத்தில் 9 எடுத்த ஐயா, தேனியில் 13 எடுத்த ஐயா. ஐயா வந்து டாக்டர் எடப்பாடி ஐயா வந்து 42% ஓட்டு டாக்டர் ஐயா இல்லாமல் எடுத்திருக்கிறாரு. அந்த ஊரில் அதிமுகவுக்கு தொண்டர் இல்லாமல் எந்த ஊரில் அதிமுக தொண்டர் இருப்பான்? அந்த ஊரில் தானே என்டிஏல பாமக இருக்குது. பாமக நம்ம கூட்டணிக்கு வரும்னு சொல்லி இந்த பயணத்திலே அதிகபட்ச கைத்தட்டல் வாங்கின இடம். ஸோ ஜெயங்கொண்டானில் பாஜக கேடர் யாரும் இல்லை. ஸோ அது ஜெல்லாகிறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பட் இனிமேல் அந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாதா? எடுக்கலாம், அதில் தப்பு இல்லை. கூட்டணி வந்தாச்சு, ஜெல்லாகணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற ஒரு டிமாண்டு இருக்குது. பலத்துக்கேற்ற பங்கீடுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குது. அல்லது இவர் 2029 காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். ஏமாளியாக இருக்கணும் மோடி. ஸோ இப்போவே ஒரு 10%க்கு மேலே வாக்கு பலத்துக்குள்ளே வந்துடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. பாஜக மக்களவையில் 11.4, சட்டமன்றத்தில் 10 தாண்டணும். அந்த இதுக்குள்ளே தான் பாஜக இருக்கிறாங்க. ஓகே. பாஜகவோட தீவிர விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் 2024 வந்து தேர்தல் பொழுது கழற்றி விட்டவர் இபிஎஸ். ஆனால் மோடியோட கண்பாறை வந்து இபிஎஸ் பக்கமே இருக்குது. என்ன சார்? எனக்கு தெரியுது, சில விஷயங்கள் எனக்கு புரியுது, தெரியுது. அது அவருக்குள்ள நெருக்கடி, அவருக்குள்ள சிரமங்களை அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதுதான் பிரச்சனை. என்றாலும் அவர் ஒரு முக்கிய சக்தி தான். அடுத்த வரும்போது அவர் வரவேற்பார், பேசுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு வரவேற்பு கூட இன்வைட் பண்ணன்றப்ப அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குமோ ஓபிஎஸ்க்கு? நிச்சயமாக எனக்கு ஏமாற்றம் தான். ஒரு லாயல் ஆன ஓபிஎஸ்க்கு இந்த ஒரு சூழல் வந்திருக்கக்கூடாதுங்கிறத என்னோட பார்வை. உள்ளுக்குள்ளே அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்திருப்பாருன்னா மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கலாம். இன்னும் சொல்கிறேன், அவருக்குள்ள நிர்பந்தங்கள் அவருக்கு இருக்கலாம். பிரதமரை பொறுத்தவரை ரிசைன் பண்ணக்கூடாது, நிற்கணும்னு எதிர்பார்த்தாரு. அவர் நின்று ஒரு பெரிய லீடராக நின்றுப்பாருன்னா 25 எம்பி சீட்டு வந்திருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து. இது நடந்த கதை, ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக. இது நம்ம மாற்ற முடியாது எதையுமே. அதில் சொல்ல வேதனைகள் வருத்தங்கள் இருக்கலாம். எனிவே அதெல்லாம் பார்க்காம அவர் தொகுதியில் நடந்த ஒரு வளர்ச்சி திட்டம், எலக்ட்ரிஃபிகேஷனுங்கிற லெவலில் ஒரு அனுமதி கொடுத்து அவரை பார்த்துருக்கணும். நமக்கு பெரிய திமிங்கலம் அதிமுக வந்துடுச்சு, பின்னர் எதுக்கு ஓபிஎஸ் நினச்சிட்டாங்களோ? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பற்றி எந்த தாக்குதலும் இல்லை. கனிமொழியை தான் ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. தம்பித்துறை கஷ்டப்பட்டு எடுத்தால் அவர் மெம்பர் வாங்கினார். அதுவும் இருக்குது இல்லையா? ஓகே. ஆனால் பன்ரூட்டி என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸோட புறக்கணிப்பை வரப்பிரசாதமாக எடுத்துக்குங்க அப்படின்றாரு. அவருடைய கணக்கு என்னவா சார் இருக்குது? பன்ரூட்டி கணக்கு அண்ணாமலை போன முறை பாஜக போயிட்டுன்னு நினைக்கிறாரு. பாஜக அங்கே மைனஸ்ன்னு நினைக்கிறாரு. மைனஸ்ன்னு நினைக்கிறாரா? அப்படி தான் அவர் பேசுகிறாரு. நான் அப்படி நினைக்கல. நம்ம பாஜகவை எடப்பாடிக்கிட்ட ப்ளஸ் ஆக்கி விட்டுருக்கோம். எங்களையும் பாஜகவையும் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு போன வாரம் ஒன்று, இந்த வாரம் இன்னும் இது அந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஆக்கி விட்டுருக்கோம். நம்ம பண்ருட்டியார் பாஜக மைனஸுங்கிறார். இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களை பாஜக தலைமை வந்து புறக்கணிப்பது போல முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் பதவி கொடுக்காம புறக்கணிக்கிறாங்களே, அதுக்கான வேறு யாருக்கு பதவி கொடுத்துட்டாங்க? தேசிய தலைவராக யாரை போட்டுட்டாங்க?
இல்லை தேசிய தலைவராக இல்லை, நயினார் வந்ததுக்கு பிறகு வேறு யாருமே கொடுக்கலையே. இப்போ லைக் வந்து தமிழிசை வந்து நீக்கப்பட்டாங்க, லைக் மாற்றப்பட்டாங்க, அப்போது உடனே ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. எல்முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட பொழுது இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலைக்கு இவ்வளோ காலம் வந்து தாழ்த்தப்படுதுன்னா என்ன காரணம்? அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் ஒரு எதியூரப்பா மாதிரி, ஒரு கல்யாண் சிங் மாதிரி, ஒரு பைரன் சிங் ஷெகாவத் மாதிரி, ஒரு சாகிப் சிங் வர்மா மாதிரி, மதன்லால் குரானா மாதிரி ஒரு முக்கியமான தலைவர். அது டெல்லி தலைமைக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். நாங்களும் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்திங்கிறத மோடிக்கு எங்கள் கருத்தாக பதிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், சீமான மாற்றம், கல், ஆடு மாடு இதெல்லாம் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை பேசுகிறதும் எடப்பாடிக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கு. எங்களையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்லும்போது, பிரிக்க முடியாத பாஜக 2 எட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கலாங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ அண்ணாமலையோட ஒரு மூவா என்ன சார் இருக்குது? இப்போ வந்து அவர் வந்து ஒரு புடி கொடுக்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே அவர் இருக்காரு, அவர் தலைமைக்கு கூட்டணி இருக்காரு. அண்ணாமலை மட்டும் இல்லை, மோடியே பிடி கொடுக்கலையே, டிக்னிட்ரிஸ் தானே போட்டிருக்காரு. இல்லை, பட் ஆனால் மீட் பண்ணியிருக்காங்கல்ல. மீட் பண்ணுறது வேறு, பட் டிக்னிட்ரிஸ்ல ஒரு கூட்டணி கட்சி தலைவரை போட்டிருக்காரு. நீங்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தங்கந்தன் அரசும் எடப்பாடி ஒன்றா ஒன்றா தானே போட்டிருக்கு டிக்னிட்ரிஸ். நான் பார்க்குறீங்களா? அது பார்த்தீங்களா தம்பி நீங்கள்? ஓ, ஆஃப்டர் த ப்ரோக்ராம் இன் தூத்துக்குடி, நரேந்திர மோடியோட எக்ஸ்தல பதிவு, ட்விட்டரில் எக்ஸ்தல பதிவு. இப்போ அதான் நான் முன்னாடி ட்விட்டர் லேண்டட் இன் திருச்சிராப்பள்ளி டு எ வார்ம் வெல்கம் பை வேரியஸ் டிக்னிட்டரிஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டுமாரோஸ் ப்ரோக்ராம் அட் கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, டிக்னிட்டரிஸ் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு. ஓகே, இந்த ஃபோட்டோ ஆர்டர் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், தங்கம் தென்னரசை ஃபஸ்ட்டில் போட்டுக்கிட்டு 2வது எடப்பாடி போட்டார். இது புரோட்டோக்கால் கூட சரின்னு சொல்லிடலாம். சிட்டிங் அமைச்சர், இவர் எதிர்க்கட்சி தலைவர். பட்டு முதல்ல தங்கம் தென்னரசை போட்டு, 2வது எடப்பாடியை போட்டு, 3வது வேலுமணியை போட்டு, 4வது ஜி.கே. வாசனை போட்டிருக்காரு, முன்னாள் அமைச்சரை. ஆக இந்த 4 பேரையும் போட்டுக்கிட்டு டிக்னிட்ரிஸ் போட்டு சொல்கிறாரே தவிர, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமின்னோ, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமின்னோ, அல்ல என்டிஏ கூட்டணியின் தலைவர்னோ வரல. அப்போ எடப்பாடியும் வேணும், ஆனால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி இல்லைங்கிற ஒரு இதுக்கு வராரா? அல்லது சீட் ஷேரிங் முடிஞ்ச முறை தான் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லலான்னு முடிவு பண்ணுறாரா? அல்லது என்ன முதல்வராக பிரதமராக சொல்லாமல் ஓடுன உங்களை நான் ஏன் சிஎம்மாக சொல்லணும்னு கேட்குறாரா? பட் அமித்ஷா முதல் முறை வந்தபோது தெளிவுபடுத்தி விட்டார் அல்லவா? அதுக்கு பிறகு தானே அமித்ஷா வந்து அதிமுக கலந்து ஒருத்தர் வர்றங்கிறதே அமித்ஷா சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கூட எடப்பாடி சிஎம்ங்கிறத சொல்லியிருக்காரு. அமித்ஷா அதிமுக கலந்து ஒருத்தருங்கிறத தானே அமித்ஷா சொல்லியிருக்காரு. கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு இவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றிடணும் அப்படின்ட்டு லாக் ஆகிட்டாரு, உள்ளே வந்துட்டாரு. என்னமோ அவர் வெளியே போக முடியாது. சீமானை காட்டி என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டாக சீமான் வந்துடுவார்னு சொன்னதும், போன வாரம் வர யாரை வேணாலும் சேர்ப்பேன், எப்படி வேணாலும் சேர்ப்பேன்னு சொன்னவர் என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்துருப்பீங்க நீங்கள் கடைசியாக. அது காரணம் சீமான் மேல் உள்ள அச்சம் தான். அண்ணாமலை சீமான் அந்த நெக்ஸஸ் தான் காரணம். பலரும் இது சீமானுக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸை ரவீந்திர சாமி கொடுக்கணும்னா தீயில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு கதறி துடிப்பாங்க. துடிங்கப்பா, இன்னும் நிறைய துடிக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கெல்லாம். பட் நாம் தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். 2024 தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் பாஜகவை கழட்டி விட்டார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த முறை செய்ய முடியாது தானே சார்? உண்மை செய்தால் அண்ணாமலை 18% வச்சு 8% சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை 2/3 இடத்துல 60% மேலே உள்ள இடங்களில் 3வது தள்ளிடுவார் அண்ணாமலை. அந்த கெப்பாசிட்டியில் அண்ணாமலை இருக்கிறார் இன்னைக்கு. இபிஎஸ்க்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ ட்ராவல் வித் பிஜேபி. அதான் நீங்கள் நேற்று வர ஒரு பிஜேபி தள்ளிட்டு பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% இருக்கக்கூடிய விஜயை சேர்த்துக்க போகிறாருங்கிற பேச்சு நேற்று வர இருந்தது. சீமானை முன்னிறுத்தி சில நகர்வுகள் நடந்ததும், சீமான் வந்து மாநாட்டில் அறிவிக்கணும்னு சொன்னதும், 214 போட போகிறார், தனித்து தான் இருக்க போகிறாரு. அப்படி ஒரு இதை கொடுத்ததும் எடப்பாடி ரேட்டில் ஆகிட்டார. மாநாட்டில் அறிவிப்புங்கிற அது மோடிக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்துருவார் சீமான். அண்ணாமலைக்கு மூவை இது பண்ணி பிஜேபி இல்லாமலே அண்ணாமலை சப்போர்ட்டில் சீமான் சிஎம் கேண்டிடேட்டாக நின்றுவார். பல இதுகளும் யூகங்களும் உருவாகக்கூடிய அளவுக்கு சொன்னபோது எடப்பாடி 18 அண்ணாமலை 18 என்டிஏயும்
8 சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி 26,000 நம்ம ஒரு 20ல் தேங்கி போயிடுவோமோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் வந்துட்டு இல்லையா? அது சீமானோட ஒரு ஆயுத நகர்வு, அண்ணாமலையோட பேச்சுக்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு மோடி கிட்ட பேசிட்டு வந்தது போன்றவங்கலாம் இது காரணமாக இருக்குது. ஓகே, இந்த விஷயத்தில் டிடிவியோட நகர்வு சார், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாரு. ஆனால் இபிஎஸ் ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாருன்னா காலம் பதில் சொல்லுன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் தெளிவு எப்போ கிடைக்கும்? டிடிவி இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பது தெளிவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எடப்பாடியை கூட ஸ்டாலினை தோக்கடிங்கிற எண்ணம் இல்லை, 2ஆம் இடம் வந்தால் போதும்னு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 10.5 ஆதரித்து பேசிட்டாரு, கடலூரில் பேசிட்டாரு, ஜெயங்கொண்டானில் என்டிஏயில் பாமக இருக்குது, பாமக நம்ம கூட வருவார்னு பேசிட்டாரு. அப்போ அவருக்கு நோக்கம் எங்கே இருக்குது? வன்னியர் ஓட்டு, பெரிய ஜாதி, கலைஞரை 77 2ஆம் இடத்துக்கு நிறுத்தி வச்ச ஜாதி, அண்ணாவை 62 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்த ஜாதி, எடப்பாடியை 2021 2ஆவது இடத்துல காப்பாற்றி விட்ட ஜாதி. இப்பவும் அந்த ஜாதியை நம்பி நின்று 2ஆவது வந்தால் போதும்னு நினைக்கிறார். பட் அதுக்கு கூட பாமக இருக்கணும்ல, அந்த இடம் தான் சிக்கலாகுது. பாமக கூட இல்லைன்னா சிக்கலாயிருங்களாம் தான். அன்புமணி டாக்டரை ஆசீர்வாதத்தோட அன்புமணி எடப்பாடியில் இவர் எதிர்த்து நின்னா 10.5 சொல்லி எடப்பாடியில் அன்புமணி டாக்டரை ஆசீர்வாதத்தோட நின்னா சிக்கலாகி போகும். வன்னியர் சென்டிமெண்டல் கம்யூனிட்டி, வன்னியர் எழுச்சியில் ஐக்கணேசன் ஒரு 3ஆவது தள்ளி இருக்கிறாரு, காவேரி இவரை தோக்கடிச்சிருக்கிறாரு, எம்பிஏயில் தோத்துருக்காரு, இது ஒன்றிய கவுன்சிலில் வன்னியர் ஓட்டில் தோத்துருக்காரு. ஸோ வன்னியர் ரொம்ப சென்சிட்டிவ். அதுவும் அவர் 10.5 ஒத்துக்கிட்டார். அதுக்காக பாமக கூட்டணியும் தேவை. ஸோ இந்த இடத்துக்குள்ளே 10.5 ஒத்துட்டு போகிறதும் பாமக கூட்டணியும் அவர் எடப்பாடியில் வெற்றி பெறதுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கும் அவர் தேவைப்படுது. இதில் முக்குலத்தோர் புறமலைக்கல்லர் மறவர், கொண்டைங்கோட்டை மறவருக்காக செம்மநாட்டு மறவர்லேருந்து, அகமுடையார்லேருந்து, கல்லர்லேருந்து நம்ம அரசியல் இதை விட்டுறக்கூடாதுன்னு முக்குலத்தோர் வைப்ரண்டாக இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒன்று, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க அடித்ததெல்லாம் டானாக்குங்கிறதுல அதிலே முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க. ஸோ முக்குலத்தோரை பொறுத்தவரை கப்புள்டு டுகெதர், ரிசர்வேஷன் ஃபேக்டர் அண்ட் 3 தலைவர்களை வீழ்த்தினது. இவரும் மீண்டும் அவங்கள உள்ளே விட்டால் நாளைக்கு சிக்கலாயிரும்னு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது. ஸோ அவருடைய கணிப்பில் நாம் பவர்ஃபுல்லாக இருக்க இடத்த காப்பாற்றினா போதுங்கிற அந்த அரசியலை அவர் பண்ணுறார். ஓகே, இப்போது நம்ம கூட்டணி ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு மோடி தலைமைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் கூட திமுக அட்டாக் பண்ணாமல் விட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திமுக அட்டாக் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசும். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.